தன்னோட சொந்த பொண்ணாவே இருந்தாலும் வாரிசுகளை சினிமாவை விட்டு ஒதுக்கி வைக்கக்கூடிய அப்பாக்கள் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அதுலயும் சங்கர்லாம் வயித்துல நெருப்ப கட்டிட்டு தெரியறாராம். லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சங்கர். பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரோட மகள் அதித்தி சங்கர் விருமன் படத்தின் மூலமா தமிழ் சினிமால ஒரு ஹீரோயினா அறிமுகமாகறாங்க. அதுக்கப்புறமா வெளியான மாவீரன் படத்திலையும் ஹீரோயினா நடிச்சு ஒரு நல்ல ஹீரோயின் அப்படின்னு ஒரு பேரை வாங்கி வச்சிருந்தாங்க. பட் இவங்க கொடுக்கக்கூடிய இன்டர்வியூஸ், இவங்க பண்ணக்கூடிய செயல்கள் எல்லாமே ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாறிட்டாங்க. சினிமால நடிக்கிறத தாண்டி வெளியே பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே முகம் சொல்லிக்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேருக்கு இருந்திருக்கு. அதனால அதித்தி சங்கர் அப்படின்னாலே கிரிஞ்ச் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க. அப்பவே சங்கருக்கு அவரோட மகளை நடிக்க வைக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாம ஆயிடுச்சு. டாக்டருக்கு படிச்சிட்டு இருக்கக்கூடிய தன்னோட மகளை அந்த துறையில எப்படியாவது பெரிய ஆளாக்கணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்திருக்காரு. ஆனா அதித்தியோட விருப்பத்திற்கு ஏற்ப சங்கர் அதித்திய சினிமால நடிக்க வச்சாரு. ஆனா இந்தியன் 2 ஆடியோ லான்ச்ல அவங்க ஒரு சம்பவம் பண்ணாங்க பாருங்க. நான் பாட போறேன், ஆட போறேன் அப்படின்னு மொத்தமா முடிச்சு விட்டாங்க. சங்கர் அப்பவே நினைச்சிருப்பாரு, அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அதுக்கப்புறமால இருந்து இப்ப வரைக்கும் அதித்தி சங்கரை நினைச்சு அவரோட வயித்துல நெருப்ப கட்டிட்டு திரியிறாராம் சங்கர். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சரத்குமார். தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகரா இருக்கக்கூடிய சரத்குமாரோட மகள் வரலட்சுமி சரத்குமார் உங்க எல்லாருக்குமே தெரியும். சரத்குமார் சினிமால பிடிச்ச இடத்தை என்னைக்குமே வரலட்சுமியால பிடிக்கவே முடியாது. இப்போ தமிழ் தெலுங்கு அப்படின்னு பிஸியா தான் நடிச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒரு ஹீரோயினா நடிக்க வந்த இவங்களுக்கு வில்லி, குணச்சித்திரம் போன்ற பல கேரக்டர்கள் மட்டும்தான் இப்போ கிடைச்சிக்கிட்டு இருக்கு. பட் அதுல இவங்க தைரியமா தான் நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா சரத்குமாருக்கு அவரோட மகள் சினிமால நடிக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கவே செய்யாது. அவருக்கு எப்பவுமே வரலட்சுமி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தை பெத்துக்கிட்டு குடும்பம் குழந்தை அப்படின்னு பாத்துக்கிட்டு வீட்டுல சந்தோஷமா இருக்கணுமா, அதுதான் சரத்குமாருக்கு ஆரம்பத்துல இருந்தே ஆசை. ஆனா அது எல்லாத்தையும் மீறி தான் வரலட்சுமி இன்னைக்கு நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கூட அடிக்கடி சரத்குமார் வரலட்சுமி கிட்ட போய் கேட்பாராம், அதான் கல்யாணம் ஆயிடுச்சுலாமா, இனிமே நடிக்கிறத ஸ்டாப் பண்ணிடலாமா அப்படின்னு. ஆனா வரலட்சுமி தான் அதை ஒத்துக்காம தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அர்ஜுன். ஆக்ஷன் கிங் அர்ஜுனுக்கு இப்ப கூட ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க. அவரோட மூத்த மகள் ஐஸ்வர்யா தமிழ்ல விஷாலுக்கு ஜோடியா பட்டத்து யானை அப்படின்ற படத்துல வந்திருப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். அதுல ஒரு பாட்டு கூட செம ஃபேமஸ் ஆச்சு. ஆனா அதுக்கப்புறமா தமிழ்ல இவங்களுக்கு பெரிய அளவுல எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கல. தமிழ் ரசிகர்களும் இவங்கள மறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு சில இடைவெளிக்கு அப்புறமா கன்னட படத்துல இவங்களுக்கு நடிக்க வாய்ப்பு கிடைச்சிச்சு. சரி, அங்கேயாவது போய் நடிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஆரம்பத்துல ஐஸ்வர்யாவோட ஆசைக்கே அர்ஜுன் நோ தான் சொல்லியிருக்காரு. அவர் மட்டும் ஓகே சொல்லியிருந்தாரு அப்படின்னா அப்பவே அவரோட இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி ஐஸ்வர்யாவை அடுத்தடுத்த படங்கள்ல நடிக்க வச்சிருக்கலாம். ஆனா அவர் எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ணல. அர்ஜுனுக்கு ஐஸ்வர்யா சினிமால நடிக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லையா. பட் ஐஸ்வர்யா தான் அர்ஜுனை கூட கண்டுக்காம எப்படியாவது ஒரு பெரிய ஹீரோயினா மாறணும் அப்படின்னு இன்னைக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அருண் பாண்டியன். நடிகர், தயாரிப்பாளர், அரசியல்வாதி அப்படின்னு எப்பவுமே ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் இந்த அருண் பாண்டியன். இவரோட மகள் தான் கீர்த்தி பாண்டியன். தும்பா படத்தின் மூலமா அறிமுகமானவங்க தான் இவங்க. தன் அப்பாவுக்கு கொஞ்சம் கூட இதுல விருப்பமே இல்லைன்னு தெரிஞ்சோ அவங்களோட ஆசைக்காக நடிக்க வந்தவங்க தான் இந்த கீர்த்தி பாண்டியன். இருந்தாலும் பெரிய அளவுல எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கல. தும்பா படமும் எதிர்பார்த்த அளவுக்கு ஹிட் ஆகாததுனால இனிமே இது செட் ஆகாது போல அப்படின்னு அப்பா கூட சேர்ந்து பிசினஸே இப்ப கவனிச்சுட்டு வராங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பாக்யராஜ். தமிழ் சினிமால பல வெற்றி படங்களை கொடுத்திருக்கக்கூடிய இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜோட மகன் சாந்தனு. இவர் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. பட் இவங்களுக்கு சரண்யா அப்படின்ற ஒரு மகளும் இருக்காங்க. தன் அப்பாவோட இயக்கத்துல பாரிஜாதம் அப்படின்ற படத்தின் மூலமா அறிமுகமானாங்க. ஆனா அந்த படமும் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல. அதுக்கப்புறமா பெரிய அளவுல எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்காம சினிமாவை விட்டு கொஞ்சம் ஒதுங்கிதான் இருந்தாங்க. இதுக்கு இடையில அவங்களுக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் வேற ஆயிருக்கு. அதுல கொஞ்சம் டிப்ரெஸ்ட் ஆகி சினிமா பக்கம் கவனம் செலுத்த முடியாம போயிருக்காங்க. பட் பாக்யராஜுக்கு இதுல பெருசா விருப்பம் இல்லாமலாம் இல்ல. பொண்ணு நடிக்கணும்னா நடிக்கட்டும் தான் சொல்லிருக்காங்க. ஆனா சரண்யாக்கு அதுக்கப்புறமா எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.